நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க, ம். உங்கள் பேக் வந்து எடுத்துகிட்டு போகணும். பேக்கில் நிறைய பொருள் போடணுமா, இந்த பேக்கை கொண்டு போய்ட்டு முதல்ல வைக்கணும். அந்த பேக் பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் தூக்கி பேக்கில் போட்டு ஒன்றா பேக்கை கொண்டு போயிருக்கலாம். அது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நான் ஒரு ஆக்டிவிட்டியை 15ஆக பிரிச்சுக்க சொல்கிறேன். பேனாவை போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், நோட் புக் எடுத்து வைக்கணும், லேப்டாப் இருக்கா திருப்பி போயிட்டு வரணும். அதே இடத்துல இருக்கும். இது 4 தடவை நடந்தீங்கனாலே இல்லை பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவேன். ஒரேடியா அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு டப்புன்னு கிளம்புறது பதிலாக ஆ. அந்த ஆக்டிவிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாலே, இப்போ சாமி போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் வந்து ஷூவை போடுவோம், அப்புறம் செருப்பு போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பிரிச்சுக்கிட்டாலே ஒரு 15 நிமிஷம் அதிலே வந்து யுவர் பாடி கெட் சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். தட் சர்க்குலேஷன் பி பெட்டர். சர்க்குலேஷனுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ். சிம்பிள் திங் கேன் டூ இட். ஒரு 10 தடவை ஏறி இறங்கலாம். மாடியில் வேணும்னு போய் துணியை காயப்போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஷர்ட்டையும் பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதை அயன் பண்ணி திருப்பி மேலே போய் பேண்ட் எடுத்துகிட்டு வரலாம். புரியுது. இதான் சிம்பிள். திஸ் ஒன்லி an activity. கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் வித் சம்திங். ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது.